ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். OnePlus இப்போலாம் மிட் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் அண்ட் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. பட் OnePlus ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது OnePlus கிட்ட இருந்து எப்போ ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் கூடிய சீக்கிரம் லான்ச் ஆக போகுது. OnePlus 10T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த வருஷத்துடைய கடைசி OnePlus ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில லீக்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. OnePlus கிட்ட இருந்து இந்த வருஷத்துடைய அவங்களுடைய கடைசி ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வரும்னு சொல்லக்கூடிய இந்த OnePlus 10T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய OnePlus 10 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுடைய சக்ஸஸராக லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. பட் OnePlus 10 Proவே சக்ஸஸராக அப்படின்றது இன்னும் டவுட்டில் தான் இருக்குது. பட் அதனுடைய சக்ஸஸராக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய லீக்ஸ்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் OnePlus 10 Pro மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போகுது. பட் என்னன்னா அதில் இருந்து ஒரு சில விஷயங்களை லைட்டாக டவுன் கிரேட் பண்ணி அதை விட கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டுக்கு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படியே டிக்டோவா OnePlus 10 Pro எப்படி இருந்துச்சோ அதே எக்ஸாக்டான டிசைனில் இந்த OnePlus 10T ஸ்மார்ட் ஃபோனும் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் கலர் ஆப்ஷன் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா கலர் ஆப்ஷன் OnePlus 10 Proல கொடுத்திருந்த மாதிரியே பிளாக் அண்ட் கிரீன் மட்டும் இல்லாமல் ஒரு ஒயிட் கலருக்கான ஆப்ஷனும் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லப்படுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபுல் HD+ ரெசல்யூஷனுக்கான OLED பேனலுக்கான டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட தான் இருக்க போகுது. அது போக இது ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது மற்ற ஃபீச்சர் எல்லாமே ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் இருக்க போகுது. HDR10+, டால்பி விஷன், கார்னிங் ஓலகிளாஸ் விக்டர்ஸ் மாதிரியான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு டிஸ்பிளேவை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நமக்கு கொடுக்க போகிறாங்க. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்டிராகனுடைய 8+ Gen 1 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் ஒரு ஃப்ளாக்ஷிப் கில்லருக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் நம்ம எதிர்பார்க்கலாம். அது கூடவே LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் மாதிரியான இந்த விஷயங்கள்லாம் காமனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்க போகுது. ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்டிவிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. வைஃபை பொறுத்த வரைக்கும் வைஃபை 6E சப்போர்ட் இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலில் பேட்டரி ஃபீச்சர்னு பார்க்கும்போது 4800 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட 150 வாட்ஸ்க்கான ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஈவன் OnePlus 10 Proலேயே நமக்கு 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா 150 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது லான்ச் பண்ணுறதுக்கான ஒரு பிளானில் தான் OnePlus இருக்காங்க. அண்ட் அது போக கேமரா அப்படின்னு வரும்போது இங்கே தான் ஒரு மெயினான டவுன் கிரேட் அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அதுலேயும் அவங்களுடைய கேமரா பார்ட்னர் ஹசல் பிளேடை இங்கே கழட்டி விட போகிறாங்க. ஸோ ஹசல் பிளேடை கழட்டி விட்டுட்டு ஒரு நார்மல் கேமராவோட தான் இந்த OnePlus 10T ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு வரப்போகுது. பட் கேமராவுடைய செட்டப்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா யூஸ்வலான இந்த 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட தான் இந்த கேமரா வரப்போகுது. பட் இது போக சப்போர்ட்டிவ் கேமரான்னு பார்க்கும்போது 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் அண்ட் 2 மெகாபிக்சலுக்கான மோனோ சென்சார் இல்லை மேக்ரோ சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் கேமராவுடைய ஃபீச்சரை பார்க்கும்போது ஏதோ 15000 20,000 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குற மாதிரியான ஒரு கேமரா ஃபீச்சரை போய் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்க போகிறாங்க. அட்லீஸ்ட் அந்த செகண்டரி கேமராஸை கொஞ்சம் மாற்றினாங்கன்னா பரவாயில்ல. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ஓகே. பட் அது போக இருக்கக்கூடிய அந்த செகண்டரி கேமராஸ் ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் அண்ட் 5 மெகாபிக்சல் மேக்ரோ மாதிரியான கேமராவாது அட்லீஸ்ட் கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. பட் ஆனால் இந்த 10,000 20,000 ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கக்கூடிய அந்த 2 மெகாபிக்சலுக்கான அந்த தேர்ட் கேமராவை போய் எதுக்காக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறாங்க அப்படின்னே தெரியல. மற்றபடி கேமராவுடைய ரெக்கார்டிங் கெப்பாசிட்டிலாம் மோஸ்ட்லி ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கும். 4K வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமராவோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது போக இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸில் கொடுக்குற மாதிரியே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக இருக்க போகுது. ஆனால் என்ன அப்படின்னா OnePlus உடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க எப்பவும் கொடுக்கக்கூடிய அந்த அலர்ட் ஸ்லைடர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக OnePlusம் ரீசெண்டாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய OnePlus 10R மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்லாம் கூட அந்த அலர்ட் ஸ்லைடர் தான் தூக்கிட்டாங்க. அந்த மாதிரி தான் இந்த OnePlus 10T ஸ்மார்ட் ஃபோன்லையும் அலர்ட் ஸ்லைடர் இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இந்த OnePlus ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மற்றபடி OS எல்லாம் Oxygen OS அப்டேட்டட் 12ஓட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும். ஆண்ட்ராய்டு வெர்ஷனும் அப்டேட்டட் ஆண்ட்ராய்டு 12க்கான வெர்ஷன் தான் கொடுப்பாங்க. மற்றபடி பிரைசிங்னு பார்க்கும்போது OnePlus 10 Pro விட கம்மியான பிரைசிங்கும் OnePlus 10R விட கொஞ்சம் ஹையர் பிரைசிங்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங்கை செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி தான் சொல்லப்படுது. அந்த வகையில் மோஸ்ட்லி 40 to 45K அப்படின்ற மாதிரியான ஒரு பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த OnePlus 10T அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அண்ட் இந்த OnePlus 10T அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் நெக்ஸ்ட் OnePlus 10 சீரிஸ்லேருந்து வரப்போகுது. OnePlus 10 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கு பதிலாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியுமே சொல்லப்படுது. அந்த வகையில் OnePlus 10 இந்தியன் மார்க்கெட்டில் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் OnePlus 10T அப்படின்ற நேமில் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரினா அந்த டீட்டெயில்ஸ்லாம் இப்போதைக்கு நமக்கு கிளியராக தெரியல. அதை பற்றின எந்த ஒரு லீக்ஸும் இல்லை. பட் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் 3rd quarter எண்ட் இல்லைனா 4th quarterல தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் செப்டம்பருக்கு மேலே தான் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி செப்டம்பருக்கு அப்புறமா லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாம் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் இது OnePlus கிட்டேருந்து ஒரு கரெக்டான ஃப்ளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.